உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானுடைய ஒவ்வொரு பாட்டும், ஒவ்வொரு உரையும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கருத்தும் நம்முடைய கண்களை திறந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மால் உணர முடியுது. அதனால் என்ன ஆகுது, நமக்குள் என்ன ரசவாத வித்தை நடக்குது, என்ன மாய வித்தை நடக்குதுன்னா, நம்ம நேற்று இருந்த மாதிரி இல்லை. நேற்று இருந்ததை விட இன்றைக்கு மனதளவில் ஓரடி உயர்ந்திருக்க வேண்டும். உயர்ந்திருந்தால் நமக்கு அது நல்லது அப்படிங்கிற புரிதல் தான் நமக்கு வந்திருக்கு. நிச்சயமாக உயர்ந்திருப்போம், நிச்சயமாக மனம் விரிவடைந்திருக்கும், நிச்சயமாக பார்வை தெளிவடைந்திருக்கும், நிச்சயமாக நம்முடைய சிந்தனை வானளாக உயர்ந்திருக்கும், நெருப்பை போல் தூய்மையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்றைக்கி வள்ளல் பிரானோட ஒரு பாடல் இருக்குங்க. அதில் 10 வகையான மேம்பாட்டை அவர் அடைந்தார் அப்படின்னு சொல்கிறார். 10 வகையான மேம்பாடா? ஆச்சரியமாக இருக்கும் அதை படிக்கும்போது. அதில் ஒரு வகையான மேம்பாட்டை கூட நாம் நம்முடைய வாழ்நாளில் யோசித்திருப்போமா, செய்ய முயற்சித்திருப்போமா, அல்லது அந்த மாதிரியான ஒரு பாதையில் நடக்க முடிவு செய்திருப்போமா, ஓரடியை எடுத்து வச்சிருப்போமா? இப்படியான பல கேள்விகளை அந்த முதல் பயணமே நமக்கு சொல்லுது. ஆனால் வள்ளல் பிரான் 10 வகையான பயணங்கள், அதன் மூலமாக 10 வகையான உயர்வுகள், மேம்பாடுகள் எல்லாம் அடைஞ்சதா சொல்கிறார். அது அடைந்ததை விட, அவர் உணர்ந்ததை விட, அந்த உணர்வை அடைந்த அந்த மாற்றங்களை வார்த்தையில் ஏற்றி கவிதையாக சொல்கிறார்ல, பாடலாக சொல்லி நம்முடைய கண்ணை திறக்கிறார்ல, அது மிகப்பெரிய சாதனை. ஏன்னா நினைச்சதையெல்லாம் வார்த்தையில் ஏற்றி சொல்லுவது என்பது கவிஞர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு, ஞானிகளுக்கு, குறிப்பாக நம்முடைய தமிழ் சித்தர்களுக்கு வாய்த்த ஒரு மாபெரும் கொடை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கொடையாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். இதோட வகைமை என்னன்னா, என் சீர் கழி நெடிலடி விருத்தம், இந்த மாதிரி வகைமையெல்லாம் தமிழ் கவிதை வகையில் இருந்ததுங்கிறத நம்ம உணரவாது செய்யணும். இப்போ நம்மால் இது மாதிரி எழுத முடியுமாங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் இப்படியான வகைமை இருந்து அதில் நம்முடைய வள்ளல் பிரான் சிறப்பான தேர்ச்சி பெற்றிருந்தார். தேர்ச்சினா ஏதாவது ஸ்கூல் போயெல்லாம் இல்லை, இயல்பான ஞானத்தில் அவரால் வல்லமையோடு செயல்பட முடிந்தது என்பதுதான் இந்த பாடலோட அழகு. இந்த பாடலை பற்றிய வார்த்தைக்கு வார்த்தை வியாக்கியானம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த 10 வகையான பயணங்களையும் திரும்ப திரும்ப வாசித்தாலே வள்ளல் பிரான் எதை சொல்ல வருகிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடல் கடந்தேன், கரை அடைந்தேன், கண்டு கொண்டேன், கோயில் கதவு திறந்திட பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன், அடர் கடந்த திரு அமுது உண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்து அறிவுருவாய் அழியாமை அடைந்தேன், உடல் குளிர்ந்தேன், உயிர் கிளர்ந்தேன், உள்ளமெல்லாம் தழைத்தேன், உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன், இடர் தவிர்க்கும் சித்தியெல்லாம் என் வசம் ஓங்கினவே, இத்தனையும் பொது நடஞ்செய் இறைவன் அருட்செயலே. 5449வது பாடலாக இதில் கொடுக்குறாரு. கடல் கடந்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கடல்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய சமுத்திரம் எல்லாத்துலேயும் போய் நீச்சல் அடித்து கடந்து சமுத்திரங்களையெல்லாம் நீச்சல் அடித்து கடந்த நாயகன் அப்படின்னு பட்டம் வாங்கினாரா நம்முடைய வள்ளல் பிரான்? இல்லை. கடல் என்பது அந்த ஆன்மீக கடலில் இருக்கக்கூடிய அந்த ஆகம கடலை சொல்கிறார். ஆகம கடல் என்பது ஒரு உப்பு நீர். அதில் நீந்தி 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 கரையை காண்பேனான்னு தவிச்சு போயிட்டேன். அப்படியான நேரத்தில் கடல் கடந்தேன், கரை அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார். கரை அடைந்து பூமியில், நிலத்தில், அந்த மணல் துகளில் காலை வச்ச உடனே தான் நம்முடைய வள்ளல் பிரானுக்கு நிம்மதி கிடைத்திருக்கிறது. அதுதான் மிக முக்கியமாக மெட்டஃபர், உருவகம். கடல் கடந்தேன், கரை அடைந்தேன் அப்படின்ன உடனே ஓ கடல்லாம் நீந்தி வந்தார் போல இருக்கு, அப்புறம் பூமிக்கு வந்தார் போல இருக்கு. அப்படி இல்லை. கடல் என்கின்ற முதலைகள் நிறைந்திருக்கக்கூடிய, சுறாக்களும் விலாங்கு மீன்களும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த கடல், உள்ளே போனால் ஆளை முழுங்கி தின்றுவிடும் என்று இருக்கக்கூடிய கடல். அது எது என்றால் வள்ளல் பிரான் சொல்கிறார், ஆகமத்தின் கடல், வைதீகர்களின் கடல். அதிலிருந்து நான் என்னை மீட்டெடுத்து கொண்டேன். நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து நீச்சல் அடித்து கரையை அடைந்து விட்டேன். நீங்கள் எல்லோரும் கடலுக்குள்ளேயே கிடக்கிறீர்கள், அந்த விலாங்குகளுக்கும் சுறாக்களுக்கும் உணவாக கிடக்கிறீர்கள் என்று பச்சாதாபத்தோடு சொல்கிறார். சரி, ரெண்டையும் பண்ணியாச்சு, கடலையும் கடந்தாச்சு, கரையையும் அடைஞ்சாச்சு. வேற என்ன பண்றார் பாருங்க. கண்டுகொண்டேன், கோயில் கதவு திறந்திட பெற்றேன், காட்சியெல்லாம் கண்டேன்.
இது அடுத்த நிலை. கண்டுகொண்டேன். சரி, எதை பார்த்தாரு? கோயில் கதவு திறந்து காட்சியெல்லாம் கண்டிடப் பெற்றேன், அடைந்திடப் பெற்றேன், பார்த்திடப் பெற்றேன் அப்படின்னு அடுக்கிறாருன்னா, சரி கடலில் தான் சுறா மீன் இருக்குது, கடலில் தான் விலங்கு மீன் இருக்குன்னா, கோயிலுக்குள்ளேயும் கோயில் கருவறைக்குள்ளேயும் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்ற அந்த அடர்த்தியான வேதனை நம்முடைய வள்ளல் பிரானுக்கு வந்துவிட்டது. இந்த பக்கம் கடல்லேருந்து தப்பிச்சு பூமிக்கு வந்தாச்சு. பூமியிலிருந்து கோயில் கதவு திறந்து நான் உன்னை தரிசிப்பதற்காக கருவறைக்குள் வந்தேன். அங்கே வந்தாலும் நான் கண்ட காட்சி மனதை துணுக்குற செய்தது, மனதை வருத்தியது, மனதை அழுத்தியது அப்படின்னு சொல்லி அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து போகிறார். அடர் கடந்த திரு அமுது உண்டு அருள் ஒளியால் அனைத்தும் அறிந்து தெளிந்து அறிவுருவாய் அழியாமை அடைந்தேன். அடர் கடந்த திரு அமுது உண்டு அப்படிங்கிறார். ஏன்னா கருவறைக்குள்ளே ஒரு காட்சியை பார்த்துட்டாரு. பார்த்ததுலேருந்து அவர் மனசுக்குள்ளே இருள் அடர்ந்து போயிடுச்சு, அடர்ந்து நிறைஞ்சிடுச்சு. அந்த அடர்ங்கிற வார்த்தைக்கு அடர்த்தியாக இருக்குது, அடர்த்தியாக கட்டி கொடு, அடர்த்தியான நிறம் அப்படின்னெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அடர் அப்படின்னா சந்தேகங்கள், அவருக்கான அறியாமை என்கின்ற இருளின் அடர்த்தியைத்தான் அடர் என்று சொல்கிறார். இந்த இருளின் அடர்த்தியிலிருந்து நான் மீண்டெழுந்து தெளிந்து அறிவு புரிந்து அழியாமை பெற்றேன்கிற வார்த்தையை சொல்கிறாருங்க. ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, அழியாமை பெற்றேன். அதை பாருங்க, அறிந்து தெளிந்து அறிவுருவாய் அழியாமை அடைந்தேன். அழியாமை அடைந்தேன்றார். ஜீவகாருண்யம், அந்த சன்மார்க்கம் என்பது அழியாமை. மற்ற சடங்குகள், மற்ற வெளிப்புற தோற்றங்கள், மற்ற வெளிப்புற மாயைகள், வெளிப்புறத்தில் நாம் சுமக்கின்ற இந்த தெய்வீகத்தை குறிக்கின்ற அல்லது ஆன்மீகத்தை குறிக்கின்ற ஆகமத்தை குறிக்கின்ற அடையாளங்கள் எல்லாமே அழிவை தருவது. ஜீவகாருண்யமாக இருக்கக்கூடிய இந்த சன்மார்க்கம் மட்டும்தான் அழியாமை தருவது. ஏனென்றால் காலம் காலமாக நம்முடைய சுவாசம் இருக்கின்ற நாள் வரைக்கும் நமக்கு அன்பு வேண்டும், கருணை வேண்டும், ஜீவகாருண்யம் வேண்டும். இந்த உடல் நம்மீது இரக்கமாக இருக்கிறதா இல்லையா, இந்த உயிர் நம்மீது இரக்கமாக இருக்கிறதா இல்லையா, அதுதான் ஜீவகாருண்யம், வேற ஒன்றுமே இல்லை. நம்முடைய உடல் நம்மை காப்பாற்றுகிறது, நம்முடைய உயிர் நம்முடைய உடலுக்குள் குடியிருக்கிறது என்றால் இந்த இரண்டுமாக ஒன்றுக்கொன்று செய்யக்கூடிய கருணை, ஒன்றுக்கொன்று செலுத்தி கொள்ளக்கூடிய இரக்கம், பேரன்பு, பேரின்பம் எல்லாமே தான் ஜீவகாருண்யம். வேற என்னவோ புதுசாக நம்ம அகராதியை தேடி அர்த்தம் கண்டுபிடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி ஜீவகாருண்யத்தை நமக்குள் நிறைத்தால் நாமும் அழியாமை பெற்றுவிடலாம். சரி, அப்போது மனசுக்குள்ளே அந்த ஒரு மாய ஜாலம் நடந்துடுச்சு இல்லை, அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம். அப்படி வரிசையாக அடுக்கிறார் பாருங்க வள்ளல் பிரான். அறிந்து தெளிந்து அறிவுருவாய் அழியாமை அடைந்தேன், உடல் குளிர்ந்தேன், உயிர் கிளர்ந்தேன், உள்ளமெல்லாம் தழைத்தேன். இந்த அழியாமை வந்த உடனே உடல் குளிர்ந்து போச்சு, உயிர் தழைக்குது, அப்படியே உள்ளமெல்லாம் மனசு நிறைஞ்சு போச்சுன்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல. ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது, சந்தோஷமாக ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா மனசு நிறைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படியாக அந்த அழியாமை என்கின்ற நிலை வந்தவுடன், அறியாமை என்கின்ற நிலை கடந்து வந்த பின்பு, அந்த ஆகம கடலிலிருந்து மீண்டு வந்த பின்பு, அந்த கோயிலின் கருவறைக்குள் கண்ட காட்சியால் வந்த அதிர்ச்சியிலிருந்து தன்னை மீட்டெடுத்து கொண்ட பின்பு நம்முடைய வள்ளல் பிரானுக்கு அழியாமை வந்து அதன் மூலம் உயிர் குளிர்ந்தது, உடல் குளிர்ந்தது, மனம் குளிர்ந்தது என்று அந்த குளிர் நிலையை அடுக்குகிறார். நிறைவு பாருங்க, உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன். அதுதான் ரொம்ப முக்கியம். உள்ளபடி உள்ள பொருள் உள்ளவனாய் நிறைந்தேன் ரொம்ப முக்கியம். நாம் யாருமே அப்படி இல்லை, அதுதான் முக்கியம். 10வது நிலையாக இதை சொல்கிறார். உள்ளபடி உள்ள பொருள் உள்ளபடி நிறைந்தேன் அப்படின்னா அந்த பொருளோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுது. அதனால் அதில் எதுவுமே இல்லை, தக்கையாக இருக்கிறது, உள்ளீடற்று இருக்கிறது. அதிலிருந்து நான் என்னை மீட்டெடுத்து கொண்டதனால் இப்போது இருக்கின்ற இந்த நிலைமை, ஜீவகாருண்யம் என்கின்ற நிலைமை, சன்மார்க்கம் என்ற நிலைமை, உள்ளபடி உள்ள பொருள் உள்ளத்தில் நான் புரிந்து கொண்டேன்னு சொல்கிறாரு. அதை யாருக்கு சொல்கிறாருங்கிறத பாருங்க. இடர் தவிர்க்கும் சித்தியலாம் என் வசம் ஓங்கினவே, இத்தனையும் பொது நடஞ்சை இறைவன் அருட்செயலே. எல்லா சித்தியும் என் வசம் வந்தாச்சு. ஏன்னா சித்திங்கிறது மாயம் செய்வதல்ல, ஜாலம் செய்வதல்ல, அன்பை செய்வது மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. மேஜிக் பண்ணுறவங்கள பார்த்து நம்ம வியக்கிறோம். அன்பை செய்வது கூட மேஜிக் மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ஒரு மந்திர வித்தையாக மாறிப்போச்சு, நமக்கு தெரியாததாக மாறிப்போச்சுங்கிற அளவுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில்
தொலைத்து நிற்கின்ற ஒரு மாயம் அந்த அன்பு. அதை செய்தால் எல்லா சித்தியும் நமக்கும் கைவரப் பெறுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.